multiplication table tricks. Last video oda continuation da indha video. Last video la vandu 3 times tables and 7 times tables vandu combine panni paathom. இன்னைக்கு பார்க்க போற வீடியோல 4 times tables and 6 times tables தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ஏன் ரெண்டு டேபிள் வந்து கம்பைன் பண்ணி பார்க்க போறோம்னா because உங்களுக்கு பேட்டர்ன் வந்து சேமா இருக்கறனால கன்ஃபியூஷன் வரலாம். அதனால தான் ரெண்டு டேபிள் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து அதோட டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு டேபிளா பார்த்துட்டு இருக்கோம். So last video இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் வாட்ச் பண்ணுங்க. 3 times table and 7 times table போட்டுருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா 4 times table and 6 times table. So இந்த டேபிள் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு இந்த நம்பர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது வந்து 2 times table தான். 2 times 1 is 1, 2 times 2 is 4, 2 times 3 is 6, 2 times 4 is 8, 2 times 5 is 10. So இந்த 10ல லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். So நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க 24680. இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். So அதனால நம்பர் வந்து 24680 வந்து தெரிஞ்சுக்கோங்க. because இந்த நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். So 4 times டேபிளுக்கு வந்து m கீழேயும் ஒரு m போட்டுக்கோங்க. வேற 6 times டேபிளுக்கு பாத்தீங்கன்னா w கீழேயும் ஒரு w போட்டுக்கோங்க. So நான் சொல்லியிருந்தேன் இனிஷியலாவே வீடியோல நம்ம ஏன் ரெண்டு டேபிள் கம்பைன் பண்ணி பார்க்கறோம் அப்படினா அதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்து m இங்க வந்து w. So நம்பர்ஸ் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம் நம்ம பார்த்தோம் 24680. So m க்கு வந்து நம்பர் வந்து 24680 எப்படி வந்து பண்ண போறோம்னு பார்க்கறோம். அதே மாதிரி 6 க்கும் வந்து 24680. So இந்த கன்ஃபியூஷன் வரது என்னன்னா 2 வந்து எந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், டாப்பா பாட்டமா ஆர் லெஃப்ட் ஆர் ரைட், இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும். சோ அதுக்காக தான் ரெண்டு டேபிளையுமே கம்பைன் பண்ணி போட்டுக்கோம். 4 times table 6 times table. So 24680 வந்து இங்க m and w ல எந்த சைடு போடணும்னு தெரிஞ்சிருந்தா இத வந்து few secondsல வந்து இந்த டேபிள் வந்து நீங்க எழுதிடுவீங்க. சோ அது எப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா m ல வந்து டாப்ல வந்து நீங்க ரெண்டு நம்பர் தான் எழுத முடியும். whereas பாட்டம் பாத்தீங்கன்னா 1 2 3 நம்பர்ஸ் எழுத முடியும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 2 நம்பர் எழுத முடியும். இங்க 1 2 3 நம்பர்ஸ் எழுத முடியும். whereas இங்க w ல பாத்தீங்கன்னா டாப்ல 1 2 எழுத முடியும், பாட்டம்ல 1 2 எழுத முடியும், சென்டர்ல ஒரு நம்பர் எழுத முடியும். அதே மாதிரி இங்க 1 2 சென்டர்ல ஒரு நம்பர். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல எதுவும் இருக்காது. இது எல்லாமே 3 நம்பர்ஸ் நீங்க இங்க எழுதலாம் பாட்டம்ல. இங்கேயும் 3 நம்பர்ஸ் பாட்டம்ல எழுதலாம். whereas இங்க சென்டர்ல ஒரு நம்பர் எழுதலாம். சோ அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சோ 4 times டேபிள்ல 2 வந்து பாட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. லெஃப்ட்ல 2 4 6 8 0. அதே மாதிரி இங்கே எழுதுனீங்கன்னா 2 4 6 8 0. இது எல்லாமே ஒன்ஸ் பிளேஸ்ல வர டிஜிட். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டிஜிட். So 24680 24680. பட் இங்க எப்படி வந்து 24680 பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டாப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. லெஃப்ட்ல தான் ஆனா டாப்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இங்க பாட்டம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 24680 24680. இங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ அப் பண்ண போறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். பட் இங்க பாட்டம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்லி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பாட்டம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து இங்க டிஃபரன்ஸ் இருக்கும். பாத்துக்கோங்க 6 times டேபிள்ல 2 4 இங்க 2 4. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து 2 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 2 4 ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் பாருங்க 680 680 இங்க 680 680. சோ இப்போ 4 times table and 6 times table ல வந்து நம்பர் வந்து எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 24680 24680. So remaining numbers-ல எப்படி fill பண்றதுன்னு பார்க்கலாம். First வந்து 4 times table. So 4 times table-ல டாப்ல இருக்க நம்பருக்கு என்ன டிஜிட் ஆட் பண்ணுவீங்கன்னா 0 ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னா 0க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 1. So 1 1. இங்க வந்து என்ன போடுவீங்கன்னா 1 நெக்ஸ்ட் நம்பர் என்ன 2. So இங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். So 2 இங்கேயும் 2. So 2 க்கு நெக்ஸ்ட் நம்பர் 3 3. So 3 க்கு நெக்ஸ்ட் நம்பர்
4. That's it. So 0 0 add பண்ணோம். 0 க்கு next number 1 1. இந்த 1 க்கு அப்புறம் next number 2. அதே pattern தான் இங்கேயும் follow ஆகும். இங்க என்ன number 2 அதே நம்பர் தான் இங்கேயும் போட்டுக்கோம். 2 க்கு next number இங்கேயும் 3. 3 க்கு next number 4. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 1 போட்டிருப்போம். அதுக்கு அடுத்து next number. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 3 போட்டிருப்போம். அதுக்கு அடுத்து next number. 4 times 1 is 4. 4 times 2 is 8. 4 times 3 is 12. 4 times 4 is 16. 4 times 5 is 10. 4 times 6 is 24. 4 times 7 is 28. 4 times 8 is 32. 4 times 9 is 36. 4 times 10 is 40. Next, இங்க 6 times table நீங்க பாத்தீங்கன்னா So, இந்த 6 times table அப்படின்றனால number 6ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. So, எப்பயுமே வந்து இந்த சென்டர் நம்பர் இந்த 6 தான் fill பண்ணிட்டு தான் remaining numbers fill பண்ண போறோம். So, digit நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இது எல்லாமே ones placeல உள்ள digitனு பார்த்தோம். So, இதுக்கு முன்னாடி digit இங்க பாத்தீங்கன்னா 0 fill பண்ணிடுறோம். Then 1. So, இங்கேயும் 1 18. The next number இங்க பாத்தீங்கன்னா 2. 2 க்கு அடுத்த நம்பர் 3. இந்த மாதிரி fill பண்றோம். 2 க்கு அடுத்த நம்பர் 3. So, இங்க என்ன நம்பர் போட்டிருக்கீங்களோ அதே நம்பர் தான் இங்கே போடுவீங்க. So, 36. 3 க்கு next number 4. சேம் நம்பர் தான் இங்கேயும் போடுவீங்க. So, 4 க்கு next number 5. So, 5 க்கு next number 6. இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்கும். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்கும். So 2 க்கு next number 3, 5 க்கு next number 6. First வந்து சென்டர் தான் fill பண்ணோம். 0 இங்கே 1 1. 2 2 க்கு next number 3. So இங்க என்ன நம்பர் இருக்கோ இங்க என்ன டிஜிட் இருக்கோ அதே டிஜிட் தான் இங்கேயும் போட்டோம் 3. Then 3 க்கு next number 4, இங்கேயும் 4. 4 க்கு next number 5, 5 க்கு next number 6. Simple. So, ஒரு டைம் நீங்க ஃப்ரேம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So, 6 times 1 is 6. 6 times 2 is 12. 6 times 3 is 18. 6 times 4 is 24. 6 times 5 is 30. 6 times 6 is 36. 6 times 7 is 42. 6 times 8 is 48. 6 times 9 is 54. 6 times 10 is 60. Thank you for watching this video.